வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஊழல் செய்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்கினார். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா புகழாராம். தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒருபோதும் ஊழல் மோசடிகளை ஆதரிக்காத ஒருவரே. நிதி மோசடி செய்பவர்கள், துரோகம் செய்பவர்கள் அதிகபட்ச மரண தண்டனை வழங்கினார். கருணாவின் ஊழல் தொடர்பில் அறிந்த தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவரை கிளிநொச்சிக்கு அழைத்தபோது அவர் கொன்றுவிடுவார் என்று தப்பியோடிய நபர்தான் இந்த கருணா. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் கிழக்கைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இருந்தார். அவர் கருணாவை விட மிக திறமையானவர். அவருடன் கிழக்கில் போரிட்டோம். பலகல்லகென்ற எமது இராணுவ தளபதி ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு தெரியாமல் கருணாவை கொண்டு வந்து கொழும்பில் ஒளித்தும் வைத்தார். அதனால் அரசு அவரை பணி நீக்கம் செய்தது. இதேவேளை பிள்ளையான் 150 பேருக்கும் மேற்பட்ட நபர்களுடன் சுங்கா பகுதி ஒரு முகாம் ஒன்றிலிருந்து அவரை சரணடைமாறு அவ்வாறு சரணடைந்தவர்களில் ஒருவர்தான் பிள்ளையான். பிள்ளையான் யுத்தம் செய்யவில்லை. எஞ்சியவர்களை நாங்கள் பாதுகாப்பு வழங்கி பார்த்து கொண்டோம். பிள்ளையான் யுத்தம் செய்யவில்லை, ஆட்கடத்தல் செய்துள்ளார். ராஜபக்ச காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினோம். இப்போது இவர்கள் வீரர்கள் என்று கம்பன்பில போன்றோர் கூறுகின்றனர். கம்பன்பில எதுவும் தெரியாதவர், யுத்த காலத்தில் எங்கேயோ இருந்தவர், இப்போது வந்து ஏதோ கூறுகின்றார். பிள்ளையான் தான் யுத்தத்தில் உத்தரவுகளை வழங்கினார் என்றும் இப்படியான ஒரு வீரரை கம்பன்பில போன்றவர்கள் கூறுவது தெற்கில் உள்ளவர்களுக்கு வெட்கமானது. பிள்ளையானிடம் இவ்வளவு சரி பார்த்து கொள்வதற்காக நீங்கள் வீரரென்று உங்களின் சட்டத்திரணி கதைக்கின்றார் என்று இவர் செட் அணிந்திருந்தாலும் கீழே அணிந்து கொண்டுதான் இவ்வாறு கூறுகின்றாரா என்று கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கின்றன. பிள்ளையான், கருணா இருவரும் ஊழல் செய்துவிட்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பயந்து அங்கிருந்து ஓடி வந்தவர்கள். இவர்கள் வீரர்கள் இல்லை என்று சரத் பொன்சேகா விசேட நேர்காணலில் செய்தி வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் வெளியான உறுதியான தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னதாக 21ஆம் தேதி காலை 6 மணியளவில் உறுதியான தகவல் ஏற்கனவே வந்து சேர்ந்திருப்பதாக அருட்தந்தை சிறில் காமினி தெரிவிக்கின்றார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் சுமார் 260 பேர் உயிரிழந்தனர், 500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலின் போது கொழும்பில் இருக்கும் கத்தோலிக்க தேவாலயங்கள், பல சுற்றுலா ஹோட்டல்கள் குண்டு வைத்து வெடிக்கப்பட்டன. இந்த குண்டுவெடிப்பு நடந்து 6 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்த 6 வருடங்கள் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கத்தோலிக்க திருச்சபை தொடர்ந்தும் மன்றாடி கொண்டிருக்கின்றது, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்னால் இருக்கும் உண்மைகள் கண்டறிய இந்த குண்டுவெடிப்பை சஹரன் உட்பட்ட தற்கொலை குண்டுதாரிகள் நடத்தினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். நாங்கள் அவர்களை தீவிரவாதிகளாக அடையாளம் காண்கின்றோம். இந்த தீவிரவாதிகள் ஏன் இந்த தாக்குதலை நடத்தினார் என்பது பற்றிய உண்மைகள் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். மற்றொரு விடயம் என்னவென்றால், இந்த தாக்குதலை தொடங்குவதற்கு வழிவகுத்த அந்த திட்டமிட்ட தாக்குதலை தொடங்க உதவியொரு சதி இதற்கு பின்னால் இருக்கின்றது. இந்த சதி என்பதை நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டாம். இது ஒரு படுகொலை. கொலையாளிகள் யார் என்பதை, இந்த கொலையாளிகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டாம். நடைமுறையில் இதுவரை தலைமைத்துவம் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு கொலை என்றால் இதற்கு பின்னால் வேறு ஒரு குழுவினர் தொடர்பிருக்க வேண்டாம். ஈஸ்டர் தாக்குதல் அன்றைய தினம் குறிப்பிட்ட இடங்களில் நடத்தப்படும் என்றும் முன்கூட்டியே தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த தகவலை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தடுப்பது சாத்தியமாக இருந்த போதிலும் அவ்வாறு செய்யப்படவில்லை. இந்த தாக்குதல் நடந்த 21ஆம் தேதி காலை 6 மணியளவில் உறுதியான தகவல் ஏற்கனவே வந்து சேர்ந்திருக்கின்றது. அதை தடுக்காமல் இருந்தமை பெருங்குற்றம். இதனால் பின்னால் வேறு ஒரு சதியும் இருக்கின்றது. இந்த விடயம் என்னவென்றால், இதுவரை நாம் பார்த்த தகவல்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னால் சஹரனையும் மற்றவர்களையும் ஆதரித்து வேறு சில குழுக்கள் இருப்பதையும் சொல்கின்றனர். எனவே உண்மை என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன் இப்படி ஒரு கொலை செய்யப்பட்டது? இதற்கு பின்னால் சதிகாரர்கள் இருந்தால் அவர்கள் யார்? அவர்களுக்கு என்ன நன்மை இருந்தது? இதை கண்டுபிடிக்காவிட்டால் இந்த நாட்டின் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவது சாத்தியமில்லை என்று நான் நினைக்கின்றேன் என்றும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு உண்டோ? உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிபினேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் தொடர்பு இருப்பதாக கொழும்பு பேராயர் அலுவலகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு உண்டு என்று திடமாக நம்புவதாக சொல்லுகின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் வரும் விசாரணைகள் குறித்து திருப்தி அடைவதாகவும் சொல்கின்றார்.
இன்னமும் வேகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் சொல்கின்றார். பிள்ளையானின் சகவாசாக செயற்பட்ட அசாத் மௌலானா நாட்டுக்கு அழைத்து வந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். அசாத் மௌலானா சனல்ஃபோ ஊடகத்துக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அந்த விடயத்தை குறிப்பிடுவதாகவும் இது குறித்த விசாரணை நடத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த விசாரணையின் மூலம் பிள்ளையானின் பின்னணியில் இந்த தாக்குதல் யார் வழிநடத்தினார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அருட்தந்தை கிறிஸ்தான் செய்தி வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் பணிப்பில் சிஐடியிடம் கையளிப்போம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஆவணங்கள் அடங்கிய தொகுதிகள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜனாதிபதி அறிவுறுத்தலின் பேரில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் துரிதமாகவும் புதிய திசையிலும் முன்னெடுக்கப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு கொண்ட தாக்குதலின் 6வது ஆண்டு நிறைவில் இந்த மிலிச்சித்தனமான தாக்குதல் குறித்து சுயாதீனமான பாரபட்சம் விசாரணை உறுதி செய்வதில் அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த குற்றத்தை கால ஓட்டத்தில் மறைந்து விடாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வழங்கியிருக்கிறார். இலங்கை என்பதும் மலிக தமிழகனதும் நாடு. அவர்களுக்கு உரிமை இல்லை என்று எவராலும் கூற முடியாது. அரசியல் செய்யும் உரிமை, கருத்து சுதந்திரம் என்பவற்றை நாம் மதிக்கின்றோம். அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமளியோம். தேர்தலுக்காக கடந்த காலங்களில் மக்கள் பிரித்தாளப்பட்டனர். வடக்கு தெற்கு மலிகம் என்று வெவ்வேறாக பிரித்து வெவ்வேறு கட்சிகள் வாக்களிக்கும் நிலைமைகள் காணப்பட்டது. கடந்த தேர்தலின் போது மக்கள் இந்த நிலைமைகள் மாற்றியமைத்தனர். தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் திரண்டனர். எனவே அனைத்து மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய அரசாங்கம் ஒன்றை தேவை. அவருடைய அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருக்கின்றது. இந்த நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்க இடமளியோம். மலிக மக்கள் இங்கு வந்து 200 வருடங்கள் கடந்துவிட்டன. தற்பொழுது அவர்கள் எங்கிருந்து வந்தனர்? தேடுவதில் என்ன பயன்? எனவே மலிக மக்களுக்கு உரிமைகள் இல்லை என்று கூறும் உரிமை கிடையாது. நாம் மனிதர்கள். அனைவரினதும் உரிமைகள் ஏற்கும் அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. எமது நாட்டில் மக்களுக்கிடையில் மீண்டும் போர் ஏற்படாத வகையில் நாடொன்றை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு திருப்பலி. உலகவாழ் கிறிஸ்தவர்கள் இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்றனர். இயேசுவின் துன்பம், மரணம், உயிர்த்தெழுதலை நினைவுகூரும் 40 நாட்கள் தவக்காலத்தில் கிறித்தவர்கள் மதக்கடமைகளில் ஈடுபட்டனர். கொழும்பு கொட்டாஞ்சேனி புனித லூசியஸ் பேராலயத்தின் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் பிரதான உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகள் இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் தேவாலயங்களில் இரவு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றது. இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி தூய செபஸ்தியார் பேராலயத்தில் இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையில் தலைமையில் குருக்கள் இணைந்து திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொண்டனர். திருப்பலி இடம்பெற்ற போது ஆலயத்தை சூழ விசேட பாதுகாப்புகள் பலப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது.